சொல்லிட்டு அவர் அவ்வளோ போராடுறாரு மனுஷன். ஆனா சோதோம் குமாரா பட்டணம் காக்கப்பட்டுச்சா? இல்ல. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டதாக இருந்துச்சு. சோதோம் குமாரா பட்டணம் அது ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்படலாம் இல்ல. ஆனா அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீவே பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த யோனா போயிட்டு சுவிசேஷத்தை சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, தேவனை பத்தி சொல்றாரு. ஜனங்கள் மனம் திரும்புகிறவராக இருக்கிறார்கள். ஒரு வித்தியாசம் தான், ஒரு காரியம் தான். இந்த நினிவே இந்த ஆபிரகாமுடைய காலத்துல இந்த சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்த ஜனங்கள், உள்ள இருந்த ஜனங்கள் ஜெபிக்கல, வெளியே இருந்த ஆபிரகாம் மாத்திரம் தான் ஜெபிச்சார். ஆனா நினிவே பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபித்தாங்க. ஆனா நினிவே பட்டணத்துக்குள் வெளியே இருக்கிற யோனா ஜெபிக்கல. ஒரு பெருசாலாம் பிரசனம் அல்ல, போராடி இயேசு இந்த தெய்வத்தை நம்புங்க, நீங்க நம்பலன்னா 40 நாள்ல மழை வரப்போது, நீங்க செத்துருவீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள்லாம் உபவாசித்து அவங்க தேவனுடைய சமூகத்தை காத்து இருக்கிறாங்க.